வசனம் சொல்லுது, யாரும் கிராஸ் பண்ணக்கூடாது நம்ம லைஃப். தேவ சமூகத்துல உட்காரும் போது ஆண்டவரும் நீங்களும் மட்டும்தான். அந்த ஆண்டோட சமூகத்துல நீங்களும் ஆண்டவர் மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்? உயர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்கிற முதலாவது அந்த குதிரை வந்த உடனே அடித்து நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அதோடைய கால்களில் என்ன போடப்பட்டது? இப்போ வலிக்குமா? அந்த காலுக்கு வலிக்குமா? இது வரைக்கும் இப்போ இனி வேற யாரையா சுமந்திருந்தா கண்டிப்பா காலில் ரத்தம் கூட என்ன செய்திருக்கும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு வேற எதையாவது சுமந்துட்டு இருப்பீங்க, தயவு செய்து அதை இறக்கி இன்னைக்கு வச்சிருங்க. காலில் ரத்தம் தான் வரும். நீங்க எவ்வளவு நடந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது, சுமந்துக்கிட்டு ரொம்ப நாளா ரொம்ப தூரம் போக முடியாது. கர்த்தர் மேல் பாரத்தை வை, நீ கலங்கி என்ன செய்யாதே, தவிக்காதே. ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட ஆண்டவர் சொல்ற, நீ நீதியாய் ஆண்டோட சமூகத்தில் நிப்பாய் என்றால், நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நீயும் ஆண்டவரை மட்டும், அந்த கழுதை வேற யாரையும் சுமக்கவில்லை என்ற வசனம் சொல்லுங்க. அப்ப நீயும் யாரும் இருக்கணும், இந்த இடத்துல யாரும் நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இப்போ மேல இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் உட்கார வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கொடுங்க? இடம் கொடுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கறனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை, சமாதானம், சந்தோஷம். குடும்ப பாரம், அந்த பாரம், இந்த பாரம், எல்லா பாரத்தையும் நீங்க சுமக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? எல்லா தேவையை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். உன்னுடைய கஷ்டத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னுடைய எல்லா நிலையை கர்த்தர் என்ன செய்வார்? விசுவாசிக்கிற நல்லவர் அல்ல.